வகுப்பை முடித்த பிறகு உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகள் ஏராளம். அவற்றுள் உரியதை அடையாளம் காட்டும் முயற்சியை கற்க கசடர நிகழ்ச்சி மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்தும் அவற்றிற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கிறோம். மருத்துவ கல்வி இயக்குநராகவும் இருந்த கனகசபை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மருத்துவ படிப்புகள் அப்படின்னாலே அதிகமான போட்டிக்குள்ளாகிற படிப்பு அப்படின்னா முதல்ல அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற படிப்புனா அது மருத்துவ படிப்புகளாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படிப்பு வந்து ஒர்த்தா, அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நினைக்கிற அளவுக்கு உடனடியாக அவங்களுக்கான அந்த பணிகள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கா? உறுதியா இருக்கிறது. அதனாலதான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல இவ்வளவு மாணவர்கள் இருந்தா கூட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க +2 எழுதும்போது கூட முதல் கட்டமா வந்து மருத்துவத்தை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் விருப்பப்படுறாங்க, அதுமாதிரி பேரண்ட்ஸும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா இந்த துறை வந்து மக்களுக்கு சேவை செல்கின்ற துறை, அதுவும் 24 மணி நேரமும் சேவை பண்ணலாம், உயிர் காக்கும் துறை, அதேமாரி சொசைட்டியில் நல்ல கௌரவம் உள்ள தொழில் இது. ஸோ அதனால தான் மருத்துவத்துக்கு இன்னமும் அதிகமாக மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த துறையில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ அரசு துறையில அரசு மருத்துவ கல்லூரிகள் மொத்தம் 20 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் மட்டும்தான் அவர்களுக்கான அந்த பணி வாய்ப்புகள் இருக்குமா? அரசு பணிகள் அப்படின்னு சொன்னா இல்ல அதை தாண்டி வேற எதுவும் அதை சார்ந்த பணிகள்லாம் அரசு பணிகள் இல்ல? நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலே பார்க்கும்போது தமிழகத்தில் தான் அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. மொத்தம் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இது வந்து மருத்துவக் கல்லூரிக்கு சேரலாம், நீங்க பேராசிரியராக உதவி பேராசிரியர் சேரலாம். அது மட்டுமல்லாமல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் என்று இருக்கிறது. அதாவது தாலுகா மருத்துவமனையிலையும் மாவட்ட மருத்துவமனையிலையும் அங்க வந்து டீச்சிங் கிடையாது, நோயாளிகளை சரி பண்ணுவதற்கு அது மட்டும் 208 தாலுகா மருத்துவமனையும் தலைமை மருத்துவமனையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை மருத்துவமனை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்திலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையிலும் 3 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பெண் மருத்துவர் உட்பட. ஸோ அதனால ஒரு மருத்துவ ஆரம்ப சுகாதாரத்திலையும் 3 மருத்துவர் வேலை செய்யலாம். இது அரசு துறை சார்ந்த பணிகள். அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் ஆராய்ச்சிக்காக இந்திய அரசாங்கம் சரி தமிழக அரசும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால நிறைய ஆராய்ச்சி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதில் மருத்துவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க. தனியார் துறை, அரசு துறையை தாண்டி இப்போ வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது தனியார் துறை மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் வந்துவிட்டது. அரசு மானியம் கொடுக்கிறார்கள், இது லோன் கொடுக்குறாங்க பில்டிங் கட்டுறதுக்கு, நர்சியம் கட்டுவதற்கு. அதனால் நிறைய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மாநகரத்தில் வருது. தமிழகம் தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து டூரிசம், மெடிக்கல் டூரிசம். ஆனால் வெளிநாட்டில் இருக்க அறுவை சிகிச்சையோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வளர்ந்து டெவலப் பண்ண கண்ட்ரியில் இருக்க நோயாளிகள் கூட தமிழகத்தை நோக்கி சென்னையை நோக்கி வருகிறார்கள். சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரி நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வந்து அதிகமாக டெவலப் ஆகிறது. ஸோ தனியார் மருத்துவமனையும் இப்போது 2வது கட்ட டவுன், 2 டயர், 2nd டயர் சிட்டிஸ், 3rd டயர் டவுன்ஸ்லையும் பெரிய மருத்துவமனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிக பாப்புலேஷன் இருக்கிறது. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் பார்க்கும்போது நாம் தான் முதல் நாடாக இருப்போம் பாப்புலேஷனில். அதுமாதிரி முதியோர் அதிகமாக இருக்கிற நாடும் இந்தியாவாக இருக்கிறது. அதனால் நிறைய நோய் இருக்கும்பொழுது மருத்துவர்களுக்கு தொடர்ந்து சேவை பண்ண வாய்ப்பு அதிகம் உள்ளது. இப்ப MBBS அதுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல கொடுக்குறாங்க மாணவர்கள். அதை தாண்டி BDS படிப்பிற்கும் ஒரே மாதிரியான சேர்க்கை நடைமுறை இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா BDSக்கு அதுக்கு அடுத்தபட்சமா தான் மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த துறையை பத்தி சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை, MBBS போது உடம்பு ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும். BDS போது பல், அந்த வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் ட்ரீட் பண்ணுவதால அதுக்கு கொஞ்சம் மருத்துவத்தோட கொஞ்சம் கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பட் அதில் ஒரு 0.1%, 2% மார்க் கிடைக்காதவர்கள் கூட பல் மருத்துவர்கள் சேர்கிறார்கள். ஏன்னால் இப்பொழுது வந்து உணவு பழக்க வகையின் காரணமாக அனைவருக்குமே பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மிக அதிகமாக இளம் வயது முதல் கொண்டு முதியோர் வரை இருக்கிறது. ஸோ அந்த இதுலையும் டெக்னாலஜி அதிகமாக டெவலப் பண்ணதால காஸ்மெட்டிக்காக பல் வரிசை சரி பண்ணுவது, அது மாதிரி காஸ்மெட்டிக் டென்டல் சர்ஜரியும் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் அதுமாரி உணவு உட்கொள்வதால் பல் சொத்தை அதிகமாக வருகிறது எல்லாருக்குமே. ஸோ அதனால் அந்த BDS துறை அதுவும் ஒரு 5 ஆண்டு படிப்பு, ஹவுஸ் இன்டர்ன்ஷிப் சேர்ந்து 5 ஆண்டு படிக்க வேண்டும், 4 அது மாதிரி படிக்குது. அதுக்கும் வந்து அரசு துறையில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரியும் தனியார் துறையில் ஒரு 17 பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. ஸோ அதுலேயும் நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கிடைக்காதவங்க அதில் சேரலாம். இப்போ இந்த படிப்புகளுக்கான தமிழக அளவில் நடத்தப்படுற அந்த கலந்தாய்வு நடைமுறைகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து +2 மாணவர்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து நீட் என்று உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அது தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் செயல்பாட்டு முறையிட்டால் இப்பொழுது வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, இந்த ஓராண்டுக்கு அரசு துறை
ஒரு கல்லூரியிலே சேரும் மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை, அந்த +2 மார்க் வச்சு அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி மேலேருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6ஆம் தேதி மட்டும் அப்ளிகேஷன்ஸ் தராங்க. இப்போ 7ஆம் தேதி தான் கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு. 7ஆம் தேதி விண்ணப்பித்த பிற்பாடு ஒரு 10 நாளில் வந்து அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் போட்டோன்னு 20ஆம் தேதியிலேருந்து செலெக்ஷன் கவுன்சிலிங் நடக்கிறது. கவுன்சிலிங்கில் அந்த ரேங்க் வாரியாக கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தகுந்த மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருப்பப்படும் கல்லூரியிலே அலோகேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு 25 தேதியிலே அவங்க இந்த அலோகேஷன்லாம் முடிச்சிடுவாங்க. 25 தேதிக்குள்ளே சேர முடியாதவர்களுக்கு விட்டு போன சீட்ஸுக்கு மீண்டும் ஜூலை மாதத்தில் இன்னொரு செகண்ட் செட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் சேர்ந்து கொண்டு நீங்கள் முதல் வரலாம். முதல் வாய்ப்பு வந்து அரசு சேர்ந்த மருத்துவக் கல்லூரியிலே 20 கல்லூரி இருக்கிறது, அதிலே சேரலாம். அது முடியாதவர்கள் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் 7 வந்து இந்த வருஷம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு அட்மிஷனுக்காக. அந்த 7 கல்லூரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு இருக்கிறது. அரசு துறையிலே ஒரு 2250 சீட்டு நம்ம தமிழகத்துக்கு மாணவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு 15% ஆல் இண்டியா கோட்டா போயிடும். அது போக 2250 சீட்டு இங்கே தமிழகத்துக்கு இருக்கிறது. தனியார் துறையில ஒரு 400 சீட் கிட்டத்தட்ட இருக்கிறது. இந்த நீட் தேர்வு மூலமாக எந்தெந்த இடங்கள்லாம் நிரப்பப்படுது, அதே மாதிரி கலந்தாய்வு மூலமாக எந்தெந்த இடங்கள்லாம் நிரப்பப்படுது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அதுங்க இந்த கலந்தாய்வு மூலமாக அரசு கல்லூரியில் 20 கல்லூரிகளுக்கும் அந்த தனியார் துறையில் 7 கல்லூரி இருக்கிறது. இந்த 7 கல்லூரியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2/3 சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் அலோகேஷனில் வருது. அதை 400 சீட் சொன்னேன். இப்போ இந்த 2250 அரசு துறை சீட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு தனியார் துறை உள்ள சீட்டுக்கும் இந்த நம்ம +2 மார்க்கை வச்சு கலந்தாய்வில் வந்துட்டு இருக்குது. பாக்கி இங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நம்மள ஒரு 8 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த இதுக்கும் மத்திய அரசாங்கத்தில் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அது மாதிரி கல்லூரிகளுக்கு தான் இந்த நீட் வந்து செயல்படும். இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படித்ததுக்கு பிறகு அந்தந்த துறை சார்ந்த பணிகள் சொன்னீங்க. இது இல்லாம போட்டித் தேர்வுகள் நிறைய இருக்கு, யூபிஎஸ்சி தேர்வுகள் இருக்கு, ஐஏஎஸ் தேர்வுகள் இருக்கு. இதுலெல்லாம் இந்த மருத்துவம் படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ முன்னாடி எல்லாம் மெடிக்கல் சப்ஜெக்ட் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அது மாதிரி கோர்ஸ் போகும்போது மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அதனால பாக்கி சப்ஜெக்ட்ஸாக இருந்தது. இப்போ மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதால ஸோ அவங்க எழுதலாம், அந்த எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாம் எழுதி ஐஏஎஸும் பாஸ் பண்ண முடியும். பட் மருத்துவம் சார்ந்த என்னுடைய கருத்து என்னவென்றால் மருத்துவம் சேர்ந்தவர் மருத்துவத்துறையிலே இருப்பது மிக நல்லது. ஏன்னா இதுதான் நோயாளியை நம்ம டைரெக்டாக ட்ரீட் பண்ண முடியும், அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். பட் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, பாலிசி மேக்கிங் டிசிஷன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து மெடிசன் முடித்து விட்டு இது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து திருப்பி ஹெல்த் செக்ரட்டரிங்கிற வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு. ஐஏஎஸ் பாஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் எந்த துறையில் வேணால் அவங்க ஒர்க் பண்ணலாம். அந்த ஹெல்த் செக்ரட்டரி ஆனாங்கன்னா நிச்சயமாக அவங்க பாலிசி மேக்கிங் நல்லா பண்ணி இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே ஒரு உயர்நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு உயர்கல்வியை ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கும் போது அப்போதைக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தாண்டி அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்றதா இருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அதான் எந்த துறையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கிராஜுவேஷன் டிகிரியோட பத்தாது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா அனைவருமே படிக்கிறார்கள், ஆனால் நிறைய துறை வருகிறது. டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து முன்னோக்கி செல்லி கொண்டிருக்கிற காலம் இது. அதனால் இந்த டிகிரி ஒன்றையும் பத்தாமல் மேற்கொண்டு அவர்கள் படிக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் எம்பிபிஎஸோடு படித்து நிறுத்தாமல் அதை மீண்டும் வந்து பிஜி டிகிரி படிக்க வேண்டும். அது 3 ஆண்டு. எம்டி என்பது மருத்துவம் கொடுத்து சரி பண்ணுவ துறை, இன்னொன்று அறுவை சிகிச்சை துறை எம்எஸ் என்பது, இதுவும் 3 ஆண்டு துறை. இதில் ஏதாவது ஒரு துறையை எடுத்து அவங்க படிக்க வேண்டும். இது மட்டும் கூட பத்தாது, அதுக்கு மேற்பட்டு கூட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்கிறார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிக்கு மேலே ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, டிஎம் என்று கோர்ஸ் இருக்கிறது. இருதயத்துக்கு தனியாக, கிட்னிக்கு தனியாக, லிவருக்கு தனியாக என்று பல்வேறு கோர்ஸில் இருக்கிறது. அதேமாதிரி எம்எஸ் படித்தவர்களுக்கு மேலே கூட எம்சிஹெச் என்று 3 ஆண்டு படிப்பு இருக்கிறது. அது ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தனியாக ஒரு எம்சிஹெச் இருக்கிறது, மூளை ஆப்ரேஷனுக்கு ஒரு தனியாக எம்சிஹெச் இருக்குது. அதுமாதிரி தொடர்ந்து படிக்க வேண்டும். ஸோ இந்த 5 ஆண்டுகள் ப்ளஸ் ஒரு 3 ஆண்டு ப்ளஸ் இன்னொரு 3 ஆண்டு படித்தார்கள் தான் நிச்சயமாக அவங்க வந்து சிறப்பு மருத்துவராக இருந்து என்ன நோயா இருந்தாலும் சரி அந்த நோயை சரி பண்ணுற திறமையை இவங்க டெவலப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அவர்களுக்கு படிக்கிற காலமே 10 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா. ஏன்னா நம்ம உயிரோடு இருப்பதே காலமே இப்போ 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 50 ஆண்டுகளில் உயிர் இந்த மாதிரி வயசானவங்களா நினைப்பாங்க.
இல்லை லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸே நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரும்போது 47 வயசு தான் இருந்தது. இப்பொழுது 68 வயது ஆகிவிட்டது. இனி வருங்காலங்களில் இவர் நிச்சயமாக மக்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். 100 ஆண்டு காலம் வாழும்போது அவர்களுக்கு நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த நோய்களை வந்து இப்போ நம்ம அதிக டெக்னாலஜி மூலமாகவும் இந்த படிப்பு மூலமாக நிச்சயமாக அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், ட்ரீட் பண்ண முடியும். பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்போ மாறி இருக்கு? இல்லை நிச்சயமாக, ஏன்னா மருத்துவர் ஒண்டியும் வந்து நோயாளியை சரி பண்ண முடியாது. மருத்துவங்கிறது ஒரு லீடர் ஆஃப் த டீம் தான். மெடிக்கல் டீம் என்பது ஒரு குரூப் ஆஃப் டெக்னாலஜிஸ்ட் டெக்னோகிராட்ஸ் வந்து சரி பண்ணுறாங்க. அதில் தலைவர் தான் மருத்துவர். ஆனால் மருத்துவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட கேரி அவுட் பண்ணுறதுக்கு கூட நோயாளியிடம் அதிக நேரம் செலவழிப்பது செவிலியர்கள் தான். ஆனால் செவிலியர் அதிகம் தேவை. 3 நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸ் தேவை. நர்ஸ் என்றால் 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது 8 மணி நேரம் தான் அவங்க டியூட்டி டைம். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேஷண்ட்டுக்கு 3 நர்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ அதனால் நம்மளுக்கு இருக்க ஜனத்தொகைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அரசு படுக்கை மருத்துவமனை படுக்கை பார்க்கும்போது செவிலியர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார்கள். ஸோ அதனால் நிச்சயமாக தேவை. அரசு சார்ந்த கல்லூரிகள் வந்து 4 கல்லூரி இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங் கொடுக்கறதுக்கு. தனியார் துறையிலே 165 கல்லூரிகள் இருக்கின்றன. இது வந்து டிகிரி படிக்கிறது பிஎஸ்சி நர்சிங். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் என்று 3.5 ஆண்டு காலம் 3 ஆண்டுகள் படிப்பிருக்கிறது. அது அரசு துறையிலே கிட்டத்தட்ட 25 நர்சிங் பள்ளிகள் என்று சொல்கிறார்கள். நர்சிங் ஸ்கூல் இருக்கிறது. தனியார் துறையிலும் நிறைய நர்சிங் ஸ்கூல் இருக்கிறது. ஸோ இவங்க வந்து டிப்ளமோ சேரலாம், இல்லை டிகிரி சேரலாம். ரெண்டுத்துக்குமே அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த கோர்ஸ் படித்தாலும் உடனே அரசு சார்ந்த பணி உடனே கிடைக்காது. நிச்சயம் கூடிய விரைவில் கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்திருக்கோம். பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. நன்றிமா, ரொம்ப நன்றி. பொறியியல் படிப்பில் நிரம்பாத காலியிடங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தாலும் நிரம்பும் இடங்கள் 1 லட்சத்துக்கும் குறையாமல் தான் இருக்கிறது. அத்தகைய பொறியியல் படிப்பில் உள்ள பிரிவுகளில் தற்கால சூழலில் எது சிறந்தது? புதிய பிரிவுகளை தேர்வு செய்யலாமா? படிக்கும் போதே வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் எவை போன்ற பல விஷயங்கள் குறித்து இன்று பேச இருக்கிறோம். வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய மாணவர்கள் அதை நோக்கி இன்னமும் சென்றுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ட்ரெண்டா என்ன வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? அந்த துறை ரீதியான வேலை வாய்ப்புகள் எப்படி உறுதியாயிருக்கு? பொறியியல் துறையில் கடந்த 15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டபுள் மடங்கு ஆயிருக்கு. 2005 272 கல்லூரிகளாக இருந்த நிலையில் இன்னைக்கு 2016 ஏறக்குறைய 550 கல்லூரிகள் உருவாகியிருக்குது. அதனால் தமிழகத்திலிருந்து +2 முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 8 லட்சம் மாணவர்கள் வெளியில் வராங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏறக்குறைய 3 லட்சம் மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனியார் பல்கலைக்கழகங்களையும் சேர்த்து 3 லட்சம் மாணவர்களுக்கான இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக சார்ந்த கல்லூரிகள் மட்டும் ஏற்கனவே 2 லட்சம் சீட்டுகள் இருக்கின்றன. எனவே பொறியியல் படிப்புகளுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுடைய விருப்பம் சிறிது குறைந்துதான் காணப்படுகிறது. சென்ற ஆண்டு ஏற்கனவே 1 லட்சம் சீட்டு காலியாக இருக்குது. இப்போ வேலை வாய்ப்புக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. வேலை கிடைக்கிறதா அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்போ பொறியியல் பள்ளிகளுக்கு மாணவர்கள் அதிகம் வருவதில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா வேலை வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி, வேலை பணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் மாணவர்களிடம் இல்லை. எனவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் உண்மையை சொல்லணும். எனவே இப்போது இருக்கிற சூழ்நிலையில எந்தெந்த பிரான்ச் எடுத்தா என்ன வேலை கிடைக்கும், எது நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றதை விட எல்லா பிரான்ச்சுகளுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அதில் இன்னும் குறிப்பாக தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிற வேலை வாய்ப்புகளை தமிழக மாணவர்கள் சேருவதற்கு பதிலாக வட இந்திய மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வேலை வாய்ப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை நம்ம மாற்றணும். நம்ம மாணவர்களுக்கே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணணும். அதே கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், டெக்ஸ்டைல், லெதர் இந்த பிரான்ச்சுக்கு எல்லாமே வேலை வாய்ப்புகள் இருக்குதான் செய்யுது. ஆனால் மாணவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளாத காரணத்தினால் அந்த பிரான்ச்சில் வேலை கிடைக்குமா, இந்த பிரான்ச்சில் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. எல்லா மாணவர்களும் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்தி அதுவும் +2 படிக்கிற அளவுக்கு கல்லூரியிலும் நம்மளுடைய திறமையை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும்.
இப்போ திறனை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல மாணவர்களோட பங்கு மாதிரியே கல்லூரிகளோட பங்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் எப்படி ஒன்றிணைந்து செயல்படணும், என்னென்ன திறன்களை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு? நல்ல கேள்வி. ஏன்னா கல்லூரிகளால் மட்டுமே அந்த திறனை மாணவர்களுக்கு வளர்க்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டா இந்த திறனை வளர்த்துக்க முடியாது. ஆனால் சாஃப்ட் ஸ்கில் வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், இது போன்ற ஒரு பயிற்சியை கல்லூரிகள் தான் கொடுக்கணும். இதுக்கு பல்கலைக்கழகம் முன் வந்து எல்லா கல்லூரிகளிலும் இந்த பயிற்சியான வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் துணைவேந்தராக இருந்த பொழுது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்காக 3rd இயர் படிக்கும் பொழுது கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப் கூட நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ், கம்யூனிகேட் இங்கிலீஷ், ப்ரெசன்டேஷன் எக்ஸெட்ரா, குரூப் டிஸ்கஷன், இதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுபோல் கல்லூரிகளுடைய பங்கு தான் இதில் முழுமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பொறியியல்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்ப எல்லா பிரிவுகளுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதையும் மீறி மாணவர்கள் பொதுவா கடந்த 5 ஆண்டுகள் எடுத்து பார்க்கும்பொழுது இசிஇ பிரிவையும் மெக்கானிக்கல் பிரிவையும் இதைதான் மாணவர்கள் நிறைய பேர் போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது நிறைய பேர் அதுல போறாங்களே அப்படின்னு நினைச்சு மாணவர்கள் போறாங்களா அப்படின்றதும் தெரியல. இப்படியான பிரிவுகள்ல தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் வந்து அந்த கோர் துறையிலேயே வேலை வாய்ப்பை நாடுறது நல்லதா இருக்குமா, அல்லது ஐடி துறையிலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அவங்க தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு தேர்வா இருக்கு? அது ஒரு சரியான கேள்வி. ஏன்னா கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி துறையில வேலைக்கு போறது சரியான முடிவுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பெஷலைசேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது போன்ற துறையில படிச்சவங்க அந்த துறையில வேலைக்கு போறதுதான் நல்லது. அவங்க ஐடி கம்பெனிக்கு போன ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவங்களும் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஐடி படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மட்டும் அந்த துறைக்கு போகிறது அவங்களால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எனவே ஜென்ரல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஐடிக்கு போவதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த மூல பொறியியல் படிப்புகள் அப்படின்னு சொல்ற படிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த கோர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிப்புகள்ல சிவில் இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா சிவில் இன்ஜினியரிங்ல மாணவர்களோட ஆர்வம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு மற்ற இசிஇ மெக்கானிக்கல் இதோட ஒப்பிடும்போது. அப்படி இருக்கும்போது சிவில் இன்ஜினியரிங்கான வாய்ப்புகள் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மத்திய அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டிஸ்ங்கிற ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி 100 சிட்டிஸ் உருவாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய சிவில் இன்ஜினியரிங்களுக்கு நாடு முழுவதும் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. நதிகள் இணைப்பு திட்டத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சிவில் இன்ஜினியரிங் டிமாண்ட் இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாகுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கணிப்பு. இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் சேர்றவங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். டிப்ளமோ படிச்சுட்டு அந்த லேட்டரல் என்ட்ரியில மாணவர்கள் போறது வந்து ஒரு சிறந்த தேர்வா இருக்குமா? இருக்கும். ஏன்னா பாலிடெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிகல்ஸ் இருக்கு. அந்த பிராக்டிகல்ஸ் நாலேஜை பயன்படுத்தி அவங்க இன்ஜினியரிங் வரும்போது நல்ல சிறப்பாக செயல்படலாம், கான்ஃபிடண்டாகவும் செயல்படலாம். அதனால டிப்ளமோ முடிச்சவங்க 2nd இயர்ல டைரக்டா சேர்றது ரொம்ப நல்ல வாய்ப்பு சொல்லலாம். இப்படி இந்த கல்லூரிகள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எதன் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கலாம்? முன்னாள் படித்த மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுப்பாங்க. அங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு மாணவர்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. கட்டடங்கள் பெருசா இருக்கலாம், ஆனா நல்ல ஆசிரியர்கள், திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு மாணவர்கள் வந்து முன்னாள் படித்த மாணவர்களை கலந்து ஆலோசித்து அந்த முடிவெடுக்கலாம். நேர கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரிகளுடைய பேராசிரியர்கிட்டையும் சந்திச்சு பேசலாம். இப்போ நிறைய பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 பிரிவுகள் கிட்ட இருக்கு. அதுல இந்த புதிய படிப்புகள்லாம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஆர்வம் வந்தாலும் ஒரு தயக்கம் காமிக்கிறாங்க. அந்த தயக்கம் அவசியமா? தேவையில்லை. அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல நியூ ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதில் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் அதனுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கா, அந்த வேலை ரெகக்னைஸ்டு கோர்ஸா, அதெல்லாம் தெரியாமல் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலையில் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் சரியான கோர்ஸான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதன் பிறகு வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது சீனியர் ப்ரொஃபஸர்ஸுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளுக்கு வராங்க. வந்ததுக்கு பிறகு நிறைய அரியர்ஸ் மாணவர்கள் வைக்கிறத ஒரு செய்திகளும் பரவலாக வர்றது நம்மளால பார்க்க முடியுது. எதனால 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளுக்கு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த நிலை உருவாவதற்கு என்ன காரணம்? மிக முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா நாமக்கல், ராசிபுரம் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற 250 பள்ளிகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா +1 பாடத்தை முதல்ல நடத்துறது இல்லை. நாட் ஓன்லி தோஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் மெட்ரிகுலேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் +1 பாடங்களை நடத்துறது இல்லை.
+2க்கு மட்டும் 2 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள மனப்பாடம் பண்ண வச்சு மார்க் வாங்கிட்டு கல்லூரிக்கு வராங்க. ஸோ ரேங்க் கிடச்சிடுது. அண்ணா யூனிவர்சிட்டிலேயே கூட 195 மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 40% வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்பஸில். காரணம் என்னன்னு கேட்டால் மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததுனாலையும், அதே மாதிரி +1 சிலபஸ் தான் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்லாம் ஸ்டார்டிங் சிலபஸ், லைக் கால்குலஸ், இன்டகிரேஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் படிக்காமே, கான்செப்டே தெரியாமல் இங்கே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே ஃபெயில் ஆகிடுறாங்க. எனவே இந்த காரணங்களால் மாணவர்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க கல்லூரிகளுக்கு வந்து. அதை விட ரெண்டாவது என்னென்னா, +2 வரைக்கும் படித்த ஹார்ட் ஒர்க்கு கல்லூரிக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. என்வரான்மெண்ட்டு மாறுது, பெற்றோர்களோட கண்காணிப்பு இல்லை, கல்லூரிகளோட ஃப்ரீடம் நிறையா இருக்குது. இந்த சூழ்நிலைகளை அவங்க உணர்ந்து அதே சமயத்தில் இந்த +1 பாடங்களை மீண்டும் நடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் வந்த உடனே அவங்களுக்கு +1 சிலபஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமாக நடத்துகிறாங்க. இதுதான் காரணம். இந்தியாவுக்கு ஏற்கனவே இந்த நெக்ஸ்ட் ஒரு 6 or 7 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 பயோமெடிக்கல் இன்ஜினியர்கள் தேவைப்படுறாங்கன்னு கணக்கு போட்டிருக்காங்க. இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அதனால் ஏரோநாட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் தான் போகணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்றது பிஇயை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா? கண்டிப்பாக படிக்கணும். அதாவது இன்னைக்கு சர்வதேச நாடுகளில் இருந்து 15,000 கம்பெனிகளுக்கு மேலே இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனிகளும் இந்தியாவுடைய இளைஞர்களை, மாணவர்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் தரமான மாணவர்களை உருவாகும் பொழுது அந்த வேலை வாய்ப்புகளும் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனவே அவங்க எதிர்பார்க்கறது நாலேஜ். இந்த நாலேஜ் ஃபேக்டர் பிஇ மட்டும் போதாது. எம்இ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். 50% ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு எம்பிஏ படித்தவங்களே எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் மாணவர்கள் வந்து பிஇ முடித்த பிறகு எம்பிஏ படிக்கலாம், அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி ஐஐடிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற இதில் படித்தாங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறுவனங்களை போய் நாடுறது இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் முனைவு, இதற்கான வாய்ப்புகள் பொறியியல் துறையில் எந்த அளவுக்கு இருக்கு? மிக சிறப்பாக இருக்குது இந்தியாவில். இப்போ பெண்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமையே மத்திய அரசாங்கத்தில் லோன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க உமன் என்டர்பிரினர்ஸுக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு, ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை இல்லை. தன்னால் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து அதில் வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும். கல்லூரிகளில் தான் அது செய்யணும். உதாரணத்துக்கு திரு அம்பானி அவர்கள் 10,000 ரூபாய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை 1000 கோடி அவங்க டீல் பண்றாங்க. அதை போல இன்றைய இளைஞர்கள் தன்னால் ஒரு தொழில் துவங்க முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது கல்லூரிகளுடைய கடமை. அதுக்கு பல்கலைக்கழகமே அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது ஈவன் எலக்டிவாக கூட ஒவ்வொரு கல்லூரியிலும் நம்ம கொண்டு வரலாம் என்டர்பிரினர்ஷிப்க்கு. ஆனால் அதில் ஒரு கடமைக்காக இல்லாமல் இன்வால்வ்மெண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேங்கிங் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோர்ஸ் நடத்தினாங்கன்னா நம்ம இன்னும் எதிர்காலத்தில் மேக் இன் இந்தியா திட்டத்தில் வர மாதிரி நிறைய மாணவர்கள் சொந்தமாக தொழில் துவங்க முடியும்னு நம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஓகே, மாணவர்களோட நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குமே நம்புகிறோம். நன்றி. வணக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திலகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கால்நடை மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் அதற்கு வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதற்கான அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது சமீப காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? அதில் எங்கள் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்புடைய பட்டதாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் 320 பேர் வெளியில் வருவாங்க. இன்றைய சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து நல்ல பிரகாசமாக இருக்கிறது. வேலையில்லா பட்டதாரிகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு காரணம் வந்து தமிழக அரசனுடைய மருத்துவமனைகள், ரெண்டாவது வந்து ஆவினுடைய செக்டர், பேங்க்கு, இன்சூரன்ஸு, ரெண்டாவது மாணவர்கள் வந்து முதுநிலை பட்டப்படிப்புக்கு போகிறது, ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளை செய்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால்நடை மருத்துவம் பயின்றவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வேலை வாய்ப்பை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. நல்ல சிறந்த மாணவர்களாக படித்து வெளியேறும் பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கும். இப்போ மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இது போன்ற படிப்புகள் வேண்டாம், அதில் கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் தான் வெட்டினரிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இப்பவும் இருக்கா? இல்லை, இப்போ அப்படி நான் சொல்ல முடியாது. பொதுவாக அப்படி தான் இருக்கும். ஆனால் சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவிக்கு வந்து மருத்துவம் கிடைச்சிது. அந்த மருத்துவ படிப்பில் சேராமல் கால்நடை மருத்துவம் வந்தாங்க. இன்றைக்கி எங்கள் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு புதிய கற்றுதல் வழியை சொல்லித்தர்றது, அவங்களை எப்படி ஒரு சிறந்த மாணவர்களாக வெளிக்கொணர்றது, அவங்க வந்து உலக அளவில்
எப்படி ஒரு தரமுள்ள ஒரு கால்நடை மருத்துவராக சிறந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் கொண்டு வரோம். நம்ம இந்திய நாட்டுக்கு தேவையான கால்நடை மருத்துவர்களுடைய தகுதி போக உலக அளவில் அவங்க சிறந்து விளங்க வேண்டும். அதனாலே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சேர்க்கைக்கு வந்து ரொம்ப அதிகமாக விண்ணப்பிக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,500 அப்ளிகேஷன்ஸ் வந்தது. பட் இந்த வருட மாணவர் சேர்க்கை 2016-17 இன்றைய காலை வரை கிட்டத்தட்ட ஒரு 15,000 அப்ளிகேஷன்ஸ் எல்லா பட்டப்படிப்புகளும் வந்திருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்கள் இருக்கிறது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாணவருடைய ஆர்வம் வந்து இன்னும் அதிகரித்து மேபி சென்ற வருட விண்ணப்பங்களை விட இந்த வருஷம் எப்படி ஒரு 3000 விண்ணப்பங்கள் அதிகரிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, போல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இந்த படிப்புகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இல்லை, எங்களோட தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு தொழில்நுட்பம் வந்து ஏற்கனவே நாங்கிட்ட இருந்தது தான். பட்டப்படிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். படித்த மாணவர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அந்த முதல் ஜெனரேஷன் சொல்லுவாங்க, அந்த முதல்ல படித்த முதலாண்டு மாணவர்கள்லாம் இன்னைக்கு வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் வேலைக்கே பேராசிரியர்கள் வர்றாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை. மற்ற 2 பட்டப்படிப்புகள், தட் இஸ் வந்து பால் தொழில்நுட்பமும் கோழியின மேலாண்மை தொழில்நுட்பமும் புதுசாக ஆரம்பித்த பட்டப்படிப்புகள் முதல் பிரிவு மாணவர்கள் வர தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் ஒரு 4 வருஷம் முடிஞ்ச 5வது வருஷம். இது வரைக்கும் 4 வருஷம் வந்து வேலை இல்லாமல் எந்த இளைஞர்களும் இருந்ததில்லை. வருங்காலங்களில் இந்த படித்த மாணவர்கள் வந்து கல்லூரி பேராசிரியர்களாக வரலாம், இல்லை வேற கல்லூரிக்கு பேராசிரியர்கள் போகலாம். இது போக வந்து உலக அளவில் அல்லது இந்திய அளவில் இருக்கிற பல்வேறு நிறுவனங்களில் போய் வேலை செய்யலாம். ஏன்னா இந்த டெக்னாலஜி கோர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், உணவு பொருட்கள் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னும் தரம் உயரணுன்றது வந்து எல்லாருடைய நோக்கம். அதுக்கு வந்து இந்த இளைஞர்கள் வந்து தான் அதை மாற்றணும். அது அரசு துறைகளில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கு? இல்லை, அரசு துறைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்புக்கு வந்து தமிழகத்தோட கால்நடை மருத்துவமனைகள் அதில் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அதில் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றி நோக்கி எங்கேயும் பயணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருடமும் நம்ம மாணவர் சேர்க்கைக்கு வரும்போது அதில் ஒரு 50%லேருந்து 40% இங்கேயே வந்து இருந்து வேலை செய்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தொழில்நுட்ப பட்டப்படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் தொழில்நுட்ப பட்டப்படிப்பில் வந்து டைரி டெக்னாலஜி கிராஜுவேட்ஸு, பவுல்ட்ரி டெக்னாலஜி கிராஜுவேட்ஸ்லாம் இந்த செக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு செக்டர். இப்போ நீங்கள் கோழி உற்பத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து நிறைய உற்பத்தியில் முதலிடம் நடக்குது. இந்த கோழி பண்ணைக்கு தேவையான இந்த கிராஜுவேட்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து அந்த களத்தில் போய் ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே வேலை பார்த்த கால்நடை மருத்துவர்களை விட இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதான் ஒரு ரொம்ப சிறப்பு. ஒரு கோழியோட கூரை, கோழியோட ஷெட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த படித்த தொழில்நுட்ப மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இதுக்கு வடிவமைத்து கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி உள்ளவர்களாக வர்றாங்க. அதனால் வந்து ஒரு தரமான ஒரு பண்ணை நிர்ணயிப்பதற்கு ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு பண்ணை தொழில் வளர்ந்து அந்த உணவை வந்து மக்களுக்கு சென்றடையும் போது ஒரு நல்ல தரமான ஒரு உற்பத்திக்கு வந்து இவங்க வழிவகுப்பாங்க எல்லா தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுமே. இப்போ அரசு பணி என்பதுதான் சிறந்ததா மக்களிடையே கருதப்பட்டாலும் தனியார் துறையிலையும் பணி வாய்ப்பு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அரசு துறையில குறைந்த அளவுல தான் அந்த பணி வாய்ப்புகள் இருக்கும். இப்போ தனியார் துறையில இந்த படிப்புகளுக்கெல்லாம் எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கு? தனியார் துறையில் நிறைய தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கு நிறைய இருக்கு. ரெண்டாவது எங்க மாணவர்கள் வந்து கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ் மாநிலத்தில் இருக்கிறது போக மீதி வந்து எல்லாம் வந்து அகில இந்திய அளவில், ரெண்டாவது வந்து பலதரப்பட்ட நிறுவனங்கள், வெளிநாட்டில் போய் வந்து ஆராய்ச்சி திட்டங்கள் இதுக்கெல்லாம் போகிறதுனால வந்து அவங்களோட வாய்ப்புகள் வந்து எல்லா அளவுலையுமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த குறைந்தபட்ச கட் ஆஃப் கடந்த ஆண்டோட நிலையை வந்து தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மாணவர்கள்? எங்க இணையதளத்தில் டானுவாஸோட இணையதளத்தில், டானுவாஸ்ன்றது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பள்ளியினுடைய இணையதளம். அது எல்லாத்துக்குமே வந்து எல்லா விளம்பர நாளிதழையும் நான் கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் கேள்விகள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சுய விளக்கமாக இருக்குன்றதுக்காக இந்த விட எங்கள் இணையதளத்திலே நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த இணையதளத்தில் வந்து எல்லா டைட்டிலையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு இடத்துல அது இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெட்டினரி படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் இதுக்கும் அதுக்கான அந்த கட் ஆஃப் நிலை என்பது அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த ஆண்டுல கட் ஆஃப் நிலை குறைந்தால் மருத்துவ படிப்பு, அதாவது MBBS படிப்புகளை நோக்கி மாணவர்கள் போறாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அந்த படிப்பை அவங்க தேர்வு செஞ்சுட்டு விட்டுட்டு போறதுனால அந்த இடங்கள் அப்படியே வீணாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை தடுக்க இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நான் விளக்குறது வந்து புரியுதான்னு பார்த்துங்க. சென்ற ஆண்டு இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. கட் ஆஃப் மார்க் குறையும் போது ஒரு மருத்துவ படிப்பில் சேர்ந்துட்டு
கால்நடை மருத்துவத்தில் வந்து 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து மருத்துவம் பயில போகும்போது நாங்கள் வந்து யாரையும் தடுக்க முடியறதில்ல. ஒரு 30 வருட காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. படிக்க வேண்டியது உங்களோட எந்த படிப்பு வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த வருங்காலங்களில் கால்நடை மருத்துவம் சேர்ந்து அதை விட்டு நீங்கள் மருத்துவம் பயிலும் பொழுது அந்த காலியிடங்களுக்கான ஒரு உத்தியை நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு தனி மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் பண்ணலான்ற ஒரு இதுவும் நாங்கள் வந்து அரசுக்கு வச்சுருக்கோம். அது வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வருஷம் அந்த மாதிரி எங்களுக்கு காலியாகக்கூடிய எண்ணிக்கைகளில் வந்து சென்ற வருடம் நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களிலிருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் கூப்பிடுறோம். யாராவது வந்து சேர விருப்பமுள்ளவர்கள் வரலாம். இது வந்து ஒரு தனி பருவ படிப்பாக போகும். செப்பரேட் செமஸ்டர்னு சொல்லுவாங்க, செப்பரேட் ஸ்கீம். நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக வந்து ஒரு 2 ஆண்டுகள் வந்து இந்த படிப்பை தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களோட ஜாயின் பண்ண அந்த மாணவர்களோட நீங்கள் சேர்ந்து படிப்பை தொடரலாம். இது வந்து ஒரு புதிய முயற்சியாக இந்த எண்ணிக்கையை வந்து விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து மாணவர்கள் இதோட விருப்பம் இதை பற்றி விளக்கம் வேணும்னு சொன்னதுன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் தலைவர் மாணவர் சேர்க்கை குழுவை நீங்கள் அணுகலாம். அரசுக்கு இது நாங்கள் எழுதியிருக்கோம். இது எங்களுக்கு அனுமதி கிடைச்சோன்னே இந்த வருஷத்துலேயே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போது ஆராய்ச்சி படிப்புகள் அதற்கான முக்கியத்துவம் இந்த துறையில் இருக்கா? இல்லை, ஆராய்ச்சி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, கல்வி, விரிவாக்கம் இது 3மே வந்து ஈக்குவலாக இருக்கணும். 33%. எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆராய்ச்சி கிடையாது, மாணவர்களையே ஒரு உந்துதல் கொண்டு வரணுன்றதுக்காக ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களையும் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு சின்ன தொகையும் பல்கலைக்கழகத்தை கொடுத்து அவங்க ஆராய்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஊக்குவிக்கிறோம். அதில் நல்ல மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள ஃபியூச்சராக்கும் இந்த ஆராய்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது ஒரு புறம். ரெண்டாவது, ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அடுத்த நிலை எங்கே போகணும்னு சொன்னதுன்னா முதுநிலை பட்டப்படிப்பு தான் போகணும். ஸோ முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கும்போது அந்த மாணவர்கள் ஒரு ஆராய்ச்சி திட்டத்துக்காக ஒரு வருடம் அதில் பயணிக்கிறாங்க. அதோட மேல் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம். முனைவர் பட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் ஆராய்ச்சி. ஸோ ஆராய்ச்சி செய்வதற்கு வழிகள் இவங்க ஆராய்ச்சிகளெல்லாம் வந்து பல்கலைக்கழகம் என்ன பண்ணணும்னா அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் முன்னே செய்கிறோம். ஸோ இது போக நிறைய நாடளவில் வந்து ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனங்கள் இருக்குது, ஆராய்ச்சி நிலையங்கள், தட் இஸ் அரசு நிறுவனங்கள் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இதெல்லாம் போக வெளிநாட்டுக்கு நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் செலக்ட் ஆகி வெளி உலக அளவில் போய் அங்கே போய் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பண்ணுறாங்க. இது போக கால்நடை மருத்துவம் வேண்டவங்க ஈவன் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா IAS, IPS, IFS கூட ஒரு வருடத்தில் எப்படியும் எங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்தே ஒரு 5 பேர் 6 பேர் செலக்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ வந்து வேலை வாய்ப்புன்றது நிறைய அவென்யூ இருக்குது, எதில் வேணாலும் அவங்க போகலாம். இப்போது விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த தேதி, விண்ணப்பங்களை பெறுறதுக்கு ஜூன் 10ஆம் தேதி இறுதி நாள், அதே போல் ஜூன் 17ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தரவரிசை பட்டியல் எப்போ வெளியாக வாய்ப்பு இருக்குது? கலந்தாய்வு தேதி எப்போ தொடங்கும்? தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் வெளியிடுவோம் நாங்கள். இந்த வருஷம் வந்து இந்த விண்ணப்பிக்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஜூலை முதல் வாரத்தில் எங்களுடைய தரவரிசை பட்டியல் வெளியாகும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம், மேபி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து கவுன்சிலிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்டோபர் முதல் வாரத்தில் வந்து வகுப்புகள் நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்குது. கால்நடை மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த தொழில்நுட்ப படிப்புகளும் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அது குறித்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து பட்டப்படிப்பை சொல்கிறீங்களா, சான்றிதழ் படிப்பை சொல்கிறீங்களா? அது பாலிடெக்னிக் கோர்ஸ். ஓகே. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து +2 படித்த மாணவர்களுக்கும் 10ஆம் நிலை தேர்விய மாணவர்களுக்கும் வந்து ஒரு சான்றிதழ் படிப்பும் ப்ளஸ் வந்து 2 பருவ படிப்பும் இந்த வருஷம் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதில் முக்கியமாக போனீங்கன்னா அதனோட விண்ணப்பம் கோரி வந்து இன்னொரு 15-20 நாளில் வெளிவரும். அதில் ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெட்டனரி நர்சிங் அசிஸ்டன்ட், லைக் ஈக்குவல் டு ஹாஸ்பிட்டல், வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி அவங்க டாக்டர் கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பருவ பட்டப்படிப்பு, 2 செமஸ்டர் படிப்பு +2 மாணவர்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அது புதிய படிப்பு. அதில் சேர்ந்தால் வேலை வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி ஆஸ்பத்திரிலேயோ இல்லை நீங்கள் கிளினிக்லேயோ ஃபார்ம்லேயோ எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம். இது போக ஒரு பருவ சான்றிதழ் படிப்பு, ஒரு செமஸ்டரில் வந்து கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இந்த 3 இதையும் வந்து புதுக்கோட்டையில் எங்களோட ரீஜனல் ரிசர்ச் சென்டர் இருக்குது, மண்டல இணை ஆராய்ச்சி மையம், அதில் வந்து இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனோட விண்ணப்பம் கோரிக்கை வந்து நாளிதழில் இன்னும் ஒரு 20-25 நாளில் வெளிவரும்.
உங்களுடைய நிறைய தகவல்கள் மாணவர்களுக்கு நிச்சயமா பயனளித்திருக்கும் நம்புறோம். நன்றி. தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திரு வணங்காமுடி நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார். சந்தேகங்களை வேலை வாய்ப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு சமூக அந்தஸ்து, ஒரு பொறுப்புணர்வு இந்த படிப்புக்கு தனித்துவமா விளங்குது சட்ட படிப்பு. இப்ப நான் 12வது முடிச்சிருக்கேன். முதற்கட்டமா நான் இப்ப சட்ட படிப்பை தேர்ந்தெடுக்கணும் விரும்புறேன். நான் என்ன செய்யணும்? 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாடப்பிரிவை எடுத்திருந்தாலும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு துறை சட்டக்கல்வி. அது பயாலஜியா இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, எந்த துறையினாலும் கூட சட்ட பல்கலைக்கழகம் உங்களை வரவேற்கிறது. ஒரே ஒரு இது மதிப்பெண், போதுமான அளவிற்கு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா சட்டக்கல்வியில சேரலாம். அதனால எல்லா மாணவர்களுக்கும் சட்டக்கல்வி கிடைக்கிறது. எல்லா மாணவருக்கும் சரிசமமான வாய்ப்புகள் இருக்கு. சட்டக்கல்வியோட தேவை என்ன? ஒரு துணைவேந்தரா உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு மற்ற கல்வியை காட்டிலும் சட்டக்கல்வி மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. பல மேடைகள் கூட நான் சொல்வது உண்டு. ஆரம்பம் முதல் 6வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் கூட ஒரு சட்ட பாடத்தை ஒரு அடிப்படை பாடமாக, மொழியியல் பாடம் போல, ஒரு அறிவியல் பாடம் போல, ஒரு சமூகவியல் பாடம் போல சட்ட பாடத்தை நம் மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும். ஏனென்றால் மக்களாட்சி நாடு. இந்த மக்களாட்சி நாட்டில் சட்ட அடிப்படையில் ஆட்சி என்ற அந்த நிலையில் சட்டம் என்றால் என்னவென்று பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்திருக்கவில்லை என்றால் இந்த மக்களாட்சியினுடைய அருமை பெருமைகள் அவங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே +2 வரல படிக்கிறவங்க மற்ற பாடத்தோடு சட்ட பாடத்தையும் படிக்கணும். இப்ப முதுகலையில இல்லாட்டி இளங்கலையில டிகிரியில படிக்கும் போது என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் படிக்கிறாங்க. அதுபோல பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லா, அடிப்படை உரிமைனா என்ன, உங்களுடைய சொத்துரிமை என்ன, உங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த உரிமைகள் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனால மற்ற பாடங்கள் தேவை என்பதை நாம் நிராகரிக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக சட்ட பாடம் அனைவருக்கும் தேவை. கண்டிப்பா உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது, குறிப்பிடத்துக்க கூடியது. அதே போல இப்ப மருத்துவம், பொறியியல் இவைகளுக்கும் கட் ஆஃப் இருக்கிற மாதிரி சட்ட படிப்புக்கும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு இருக்கிறது. இதோட வரைமுறைகள் என்னன்னாங்கய்யா? அது ஒரு காலத்துலங்க சட்ட பாடம் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஒரு +2 முடிச்சிருந்தாலே சேர்ந்துக்கலாம்னு நிலை இருந்தது. அதே போல டிகிரி முடிச்சிருந்தா சட்டம் BL படிக்கலான் இருந்தது. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ என்ஜினியரிங் காலேஜ்னா அது மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தா உடனே ஏதாவது ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துல. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலை இல்லை. என்னுடைய பார்வையில கடந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய 75 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே சட்டக்கல்வி கிடைத்தது. அதனால the demand is more for legal education unless engineering. I don't like to compare பண்ண விரும்பலைனாலும் கூட அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது சட்டக்கல்வியுடைய தேவை மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. அதனால ஒரு 75 விழுக்காடுக்கு மேல மதிப்பெண் பெற்றிருந்தாதான் அரசு சட்டக்கல்லூரிகளில் நமக்கு BL, LLB என்று சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறது. இப்ப இந்த 5 years கோர்ஸ், 3 years கோர்ஸ், 5 ஆண்டு படிப்பு, 3 ஆண்டு படிப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கு உண்டான வேறுபாடுகள் என்னென்னங்கய்யா? அதாவதுங்க 1983-84 கல்வியாண்டிலிருந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க நினைக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா 3 ஆண்டு சட்டக்கல்வி ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரே மாதிரி மெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி ஒரே மாதிரி கோர்ஸ் அறிமுகம் செய்யலான்னு அகில இந்திய வழக்கறிஞர் குழுமம் நினைச்சாங்க. ஆனா இன்னமும் 2 பாடமும் கண்டினியூ ஆகுது. சட்டத்தினுடைய தேவை அதிகமா இருக்கு, அதனால அந்த மாதிரி தொடச்சிருக்கு. +2 முடிச்ச உடனே நான் BL படிக்கணும், வழக்குரைஞராக நான் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் 5 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கலாம். இல்ல நான் டிகிரி முடிச்சிட்டோம், ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஐ வாண்ட் டு பர்சியூ லா அப்படின்னு சொன்னோம்னா 3 ஆண்டு சட்டக்கல்வி படிக்கலாம். இந்த 2க்குள்ள வித்தியாசம் தான். 5 ஆண்டு முடிச்சோம்னா 1 வருஷம் மிச்சம் பண்ணலாம். 3 ஆண்டுனா 3 years டிகிரி ஒண்ணு, அப்புறம் 3 years டிகிரி 1 வருஷம் அடிஷனலா படிப்பாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா சட்டம் படிப்பதற்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், அறிவு முதிர்ச்சி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த காலத்துல ஆஃப்டர் கிராஜுவேஷன் லா படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மாணவர்கள் +2 முடிச்சுட்டு வரும்போதே நல்ல திறமசாலிகளாக, நல்ல பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இதுக்கும் இந்த 3 வருட படிப்புக்கும் 5 வருட படிப்புக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கால வேறுபாடோட இப்ப +2 முடிச்சுட்டு 5 years கோர்ஸ் வரணும்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதே போல சோசியாலஜி இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஆனா 3 years கோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி இல்ல, ஒன்லி லா.
பியூர் லா சப்ஜெக்ட், சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜர் லான்னு சொல்லக்கூடிய இந்த லா சப்ஜெக்ட் இருக்கு. ஆக 5 years கோர்ஸ் வரும்போது ஒரு டிகிரிக்கு BA என்ற அந்த பட்டப்படிப்புக்கு தேவையான அனைத்து பாடத்திட்டங்களையும் நாங்கள் கொடுக்கிறோம். 3 ஆண்டு அந்த BL படிப்புக்குள்ள பாடத்திட்டம் கொடுக்கிறோம். ஆனா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த BAன்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் சப்ஜெக்டுக்குள்ள பாடத்திட்டங்களை எடுத்துட்டு லாவுக்கு உள்ள பாடத்திட்டம் மட்டும் கொடுக்கிறோம். அல்லது இன்னொரு பெரும்பான்மையான மாணவர்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம், தேசிய சட்டக்கல்வி, அரசு சட்டக்கல்வி, இதுக்குண்டான வேறுபாடு என்ன? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே சட்டக்கல்வி தாங்க. இந்த சட்டக்கல்வியில என்ன வித்தியாசம்னா, பெங்களூர்ல 1980களில் ஒரு சிறப்பா ஒரு சட்டப்பள்ளியை நிறுவனாங்க. நேஷனல் லா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி NLU அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய சட்டப்பள்ளியை நிறுவனாங்க. அவங்களுடைய நோக்கமே கமிட்டட் அட்வொகேட்ஸை உருவாக்கணும். ஏன்னா BL படிச்ச பிறகு வேற எதுக்காவது வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாம நீதிமன்றத்தினுடைய அந்த பயன்பாட்டையும் நீதிமன்றத்தினுடைய அந்த வழமையும் செல்வாக்கையும் பெருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி உருவாக்குனாங்க. அதான் இன்டகிரேட் கோர்ஸ், அதான் நேஷனல் லா ஸ்கூல். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்துக்கு பேரு இப்போ வந்து ஹானர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டப்படிப்பு. ஸோ BL ஹானர்ஸ், அதான் அந்த மதிப்புறு கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, மாண்பமை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா BL அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அந்த BLும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அகில இந்திய வழக்கறிஞர் குழுமத்தினுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் பல்கலைக்கழக மானியக்குழுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் LLB கடந்த ஆண்டு கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்க LLBன்னு மாத்துனீங்க அப்படின்னு. நாங்க விருப்பப்பட்டு மாத்தல. இப்ப வந்து பல்கலைக்கழக மானியக்குழு LLBன்னு கொடுக்க, BLன்னு கொடுக்கக்கூடாது, LLBன்னு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே போல வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா LLBன்னு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த பட்டத்தினுடைய BLக்கு பதிலாக LLBன்னு நம்ம கொடுக்கிறோம். நல்லதுங்க. இப்போ ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பார்வையில பொதுவா இந்த சட்ட படிப்பை யாரெல்லாம் விரும்பி படிக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்விங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளா நான் இந்த சட்டக்கல்வியில இருக்கிறோம். 1985 சட்டக்கல்லூரியில பணியாற்றிட்டு வர்றோம். இது இந்த சட்டக்கல்வியுடைய பரிமாணங்கள் ரொம்ப அதிக அளவுல மாறுபட்டு வளர்ந்து வந்திருக்கு. ஒரு காலத்துல மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உடையவங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க BL டிகிரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய இந்த BL மாணவருடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா 32-35 விழுக்காடு அட்டவணை இனத்தை சார்ந்த, அட்டவணை மரபை சார்ந்த படிக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து அத்தி பூத்தாற் போல மாணவிகள் 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு வகுப்பு பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 60 விழுக்காடு மாணவிகள் படிக்கிறாங்க. ஏன் அதை படிக்கிறாங்க? மற்ற பாடங்களை படித்தால், ஒரு மருத்துவத்தை படித்தால், ஒரு பொறியியலை படித்தால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கும், சம்பாதிக்கலாம், பெருமை அடையலாம். ஆனா சட்டம் படித்தா தன்னுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்ளலாம். இது வந்து இட் gives us empowerment. சட்டக்கல்வி அனைவருக்கும் ஒரு சக்தியை, அதிகாரத்தை தரக்கூடியது. மற்ற கல்வி பணத்தை மட்டுமே, தொழிலை மட்டுமே தரும். அதனால தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க விரும்புகிறார்களோ அவரெல்லாம் நிச்சயமாக சட்டம் படிக்கிறார்கள். குறிப்பாக மாணவிகளும், குறிப்பாக சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருப்பவரும் சட்டம் படிப்பதற்கான காரணம் இதுதான். முக்கியமான கேள்வி, இப்ப சட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? இப்போ பொதுவாகவேங்க இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. கற்க கசடரன் 39வது அதிகாரம் நினைக்கிறேன் திருக்குறள்ல, கல்வின்னு. முதல் குறள் இதுதான். ஆனா இந்த முதல் குறளுக்கு வந்து அவ்வளவு அற்புதமான சிறப்பு ஒண்ணு இருக்கு. இந்த குறளை நீங்க பாத்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த திருக்குறள்ல தான் வள்ளுவர் பெருந்தகை ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த இடத்துலயுமே நெடில பயன்படுத்தல, துணைக்கால பயன்படுத்தல. கல்வி எவன் ஒருவன் முழுமையாக கற்று தேர்ந்து நிற்கின்றானோ அவன் யார் காலிலும் நிற்க வேண்டியதில்லை, தன் காலில் நிற்கலாம் என்றதான். அதனால இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறது சட்டக்கல்விக்கு தான் மிகவும் பொருத்தமா இருக்கும். இது வந்து அறிவை வளர்க்கக்கூடியது. மனிதனுடைய குணங்கள் 3, சத்துவ ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து இந்த சத்துவங்கிறது அறிவு. அந்த அறிவை ஞானமாக மாற்றக்கூடியது பெரும்பகுதி சட்டக்கல்வியில தான் இருக்கு. இந்த சட்டக்கல்வி படித்தா ஒருத்தர் வந்து நம்பிக்கை வளர்த்துக்கலாம், எங்க போனாலும் நான் பொழைச்சுக்கோம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்த குளோபலைசேஷன் மற்றவர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததோ அதற்கு மேலாக சட்டம் படித்த மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. அடுத்ததா வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி அப்படின்னு நிறைய இந்த பொதுவா சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். அதோட சிறப்பு என்னங்க? அது 2002ஆம் ஆண்டு மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவங்க திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி.
அவங்க தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கூல், தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா மஸ்ட் பி நியூமரோ யுனோ அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் 1 இருக்கணும். எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு நாங்க நம்பர் 1, இந்தியாவிலே நம்பர் 1ன்னு கேட்கிற அளவுக்கு பெருமையா சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எந்த அடிப்படையிலனா, இங்க பிஎல் அண்டர் கிராஜுவேஷன் கோர்சஸ்ல 5 கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். இந்தியாவில் எந்த சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும் வழங்காத 5 பிரான்ச்சஸ் நம்ம கொடுக்கிறோம். பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி. இந்த பிசிஏ எல்எல்பிங்கிறது பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லா. இந்தியாவில் இதுவரையிலும் யாரும் வழங்கல. 3 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸ். அவங்க எல்லாம் 80 சீட்டை வச்சுட்டு, நேஷனல் ஸ்கூல் மற்றதெல்லாம் 80 சீட்டை வச்சுட்டு இருக்காங்க. நாங்க 760 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல கொடுக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடுனா இது வரலாற்றுல சமூக நீதிக்காக முன்னோடி மாநிலம். 760 சீட்ஸ் ஹானர்ஸ் சீட்ஸ் இட் இஸ் ஆஃபர்ட். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல மொத்தமே 1500 சீட்டு. ஆனா நமக்கு ஒரே ஒரு கல்லூரி 760 இடங்கள் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இது முன்னோடி. அடுத்து எல்எல்எம் சொல்லக்கூடிய முதுகலை பட்டம் 9 பிரான்ச்ல முதுகலை பட்டம் கொடுக்கிறோம். இந்தியாவில் எந்த சட்ட பல்கலைக்கழகத்திலும் 9 பிரான்ச்ல முதுகலை எல்எல்எம் பட்டம் இல்லை. அதுக்கடுத்து 3வது, இந்தியாவில் எந்த ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லாத வகையில் 130 ஆராய்ச்சி மாணவர்கள் முனைவர் பட்டம் வாங்குறாங்க. சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் விரும்பியது போல இந்த பல்கலைக்கழகம் சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி யூமரோ நிலையை எய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த சட்டப்படிப்புல உள்ள பிரிவுகள் என்ன? நான் ஒரு பிரிவை எடுக்கணும்னு நினைச்சா எந்த அடிப்படையில அதை நாம எடுக்கலாம்? நல்ல கேள்விங்க. இது பொருத்தமான கேள்வி, மாணவர்களுக்கு பயனுடைய கேள்வி. இப்போ இந்த அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ்ல 4 பிரான்ச் நம்ம ஆஃபர் பண்றோம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல. அதுல பிஏ, பிபிஏ இதுக்கு வந்து எந்த மாணவரா இருந்தாலும் கூட, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் வேணாலும் இந்த 2க்கு பொதுவா அப்ளை பண்ணலாம். அதுபோல அரசு சட்டக்கல்லூரிகள் 7 அரசு சட்டக்கல்லூரி இருக்கு, தனியார் சட்டக்கல்லூரி 1 இருக்கு. இதுல எல்லா மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த பிகாம் எல்எல்பி, பிகாம் இன்னைக்கு வந்து மக்களிட மாணவர்களோட ஒரு மிகவும் வந்து வேண்டப்படக்கூடிய ஒரு கோர்ஸை பச்சு. அந்த பிகாம்னா பிகாம் எடுத்திருக்கணும், காமர்ஸ் எடுத்திருக்கணும், அக்கௌண்டன்சி எடுத்திருக்கணும், எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி எடுத்திருந்தா அவங்க சிறப்பா பிகாம் எல்எல்பிக்கு போடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமா எடுத்திருந்தா பிசிஏ எல்எல்பிக்கு போடலாம். இந்த தான் வித்தியாசம். மற்றதெல்லாம் யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். நல்லதுங்க. உங்களுடைய வருகை வந்து கண்டிப்பா சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய விளக்கங்களையும் நுணுக்கங்களையும் வழங்கியமைக்கு நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலும்.